இன்றைய தினம் முற்படுத்தப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் குறித்த சந்தேக நபரை போலீசார் முற்படுத்தியிருந்தாங்க. இந்த வழக்குல எதிர்த்தரப்பு எங்களுடைய வாதம் என்னன்னு சொன்னால் 18 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருவர் தான் விரும்புகிற நேரம் உடல் உறுப்புகள் எல்லாம் அது இலங்கை சட்டப்படி எந்த விதமான குற்றமும் கிடையாது. ஆனால் கொடுத்த முறைப்பாட்டால் ஒரு குற்றத்தை பதிவு செய்திருக்கிறார். அது தண்டனை சட்டக்கோவின் பிரகாரம் கற்பழிப்பு என்ற குற்றத்துக்குள்ள வருகிறது. ஆகவே எங்களுடைய விண்ணப்பம் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவருடைய கென்சனோடு நடந்த சம்பவம் என்றது அதுக்குரிய ஆதாரங்களை காட்டியிருந்தோம். நீதிமன்றம் அதை கன்சிடர் பண்ணியிருந்தது. குறித்த இருந்தாலும் சட்டத்தின் முன் சகலரும் சமம், சட்டத்தாரணியானாலும் சட்டத்தின் முன் சமம் என்ற அடிப்படையில் அவங்க உடனடியாக நீதிமன்றம் அவரை வருகின்ற செவ்வாய்க்கிழமை 3ஆம் தேதி வரை விளக்கு முறையில் வச்சிருக்கு. தொடர்ந்து இது தொடர்பான ஒரு தூய ஒரு பூரணமான நியாயமான விசாரணை 2 பக்கம் முன்னெடுக்க வேண்டும், எந்த பக்கத்தின் சார்பு இல்லாமல் ஒரு விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில நீதிமன்றம் விளக்க மறியல் வச்சிருக்கு. உண்மையிலேயே சட்டப்படி 16 வயதுக்கு உட்பட்ட பிள்ளையாக இருக்குமா இருந்தால் கட்டாய விளக்க மறியல், கட்டாய சிறை தண்டனை அவசியம். ஆனாலும் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் 3-4 மாதங்கள் கழித்து செய்த முறைப்பாடு என்பதனால் இது தொடர்பில் மேலதிக விசாரணை கட்டாயம் தேவை என்ற அடிப்படையில் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை வருகின்ற விளக்கு மறியல் வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மை யாராக இருந்தாலும் ஒரு நியாயமான ஒரு நேர்மையான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாதம்.